வணக்கம். இன்னைக்கும் ஒரு கதையுடன் வந்திருக்கிறேன். இந்த முறை ஒரு பேயின் கதை, ரயில்வே ஸ்டேஷனின் கதை. 42 ஆண்டுகள் வரை இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எந்த ரயிலும் நிற்கவில்லை, யாருமே ஏறவில்லை, இறங்கவில்லை, எந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் கிடையாது, எந்த ஊழியரும் கிடையாது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகே கூட யாருமே வர அச்சப்பட்டு வந்தார்கள். இந்த ரயில்வே ஸ்டேஷனை விட இங்கிருந்து தாண்டி ஒரு 30-40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் போவோமே ஒழிய இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரமாட்டோம் என்கிற அந்த பயம் இல்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதை, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வசித்து வந்த ஒரு பெண் பேயின் கதை. ஆச்சரியமாக இருக்கிறதா? நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதா? எனக்கும் கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது, பேய் மீது நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரு சில கதைகளை நம்பாமலையும் இருக்கவும் முடியவில்லை. காரணம், அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதாரங்கள். இந்தியன் ரயில்வேஸின் ரெக்கார்ட் புஸ்தகத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த அந்த பேயை பற்றின பல்வேறு தகவல்களை ரெக்கார்ட் செய்திருக்கிறார்கள். இந்த கதைக்கு பின்பு இந்தியன் ரயில்வேஸ் இந்த ஸ்டேஷனை மூடுவதற்கான காரணமும் இந்த பேயை தான் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த பெண் யார்? இந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே என்கிற இந்த கேள்வி வருகிறது. கதைக்குள் போகலாம், பாருங்கள். ஊட்டி நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம், உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் 85 வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ். 1962ஆம் ஆண்டு பேகோன் கொடார் என்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் தொடக்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இந்த ரயில்வே ஸ்டேஷனை பயன்படுத்தி வருகிறார்கள். 3 வருடங்கள் தாண்டியதற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி பல கதைகள் அரசல் புரசலாக பேசப்படுகிறது. கிராம மக்கள், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், ரயிலை விட வேகமாக ஓடக்கூடிய இந்த பெண்ணாக இருந்தார். இன்னொரு நபர், இந்த பெண்ணை நானும் பார்த்தேன், ரயில் ஓடும்போது ரயிலுக்கு முன்பே அந்த பெண் ஓடும்படி நான் பார்த்தேன் என்று கூறுகிறார். இன்னும் ஒரு நபர், நான் இந்த பெண்ணை பார்த்தேன், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார். இன்னொரு நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் இந்த பெண்ணை பார்த்தேன் என்கிற பல்வேறு கதைகள். சில பேர் நம்பினார்கள், சில பேர் நம்பாமலும் இருந்தார்கள். ஆனால் பயம், அந்த பயம் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் மனதில் பாயத் தொடங்குகிறது. ரயில் வருகிறது, போகிறது, இதெல்லாம் நடக்கிறது. ரயில் இயக்கத்தில் தான் இருந்தது. காலப்போக்கில் அங்க ஒரு புதிய ஸ்டேஷன் மாஸ்டர் வருகிறார். பெயர் மோகன். மோகன் அவருக்கு குவார்டர்ஸும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே கிடைத்திருக்கிறது. அங்கேதான் தங்குவார். ரயில் வரும்போது போகும்போது அங்க வந்து பார்த்துட்டு போகக்கூடிய வேலை. ஒரு நாள் மாலை நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் போது மோகன் ஒரு உருவத்தை பார்க்கிறார். ஒரு பெண்ணின் உருவம். அந்த பெண் ரயிலுடன் நிற்கிறார். ரயிலை பார்த்து கொண்டே இருக்கிறார். ரயில் ஏறுவோமா ஏற வேண்டாமா என்கிற ஒரு குழப்பத்தில் மோகனுடைய பார்வை அந்த பெண் மீதே இருந்திருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் ரயில் ஓடத் தொடங்கும் போதே இந்த பெண்ணும் ஓடத் தொடங்குகிறார். ரயில் 10 கிலோமீட்டர் ஸ்பீட், பெண்ணுடைய ஸ்பீட் அதே 10. கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் ரயிலுடைய ஸ்பீட் 20, பெண்ணுடைய ஸ்பீட் 30. கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் ரயிலை விட வேகமாக இந்த பெண் ஓடத் தொடங்குகிறார். அந்த ரயிலை பார்த்து கொண்டிருந்த கொஞ்ச நேரத்தில் பெண் மாயமாகி விடுகிறார். மோகனுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. யார் இந்த பெண், இவ்வளவு வேகமாக ஓடுகிறார் என்று. அடுத்த நாள் மீண்டும் ஒருவரை அதே நேரத்தில் இன்னொரு ரயில் வந்திருக்கிறது. இந்த பெண்ணை மீண்டும் பார்க்கிறார். இந்த முறை ரயிலை விட மிக அதிவேகத்தில் அந்த பெண் ஓடி நடு தண்டவாளத்தில் ஓடும்படி அதை பார்த்திருக்கிறார். மோகனுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. பயத்தில் வீட்டுக்கு திரும்பி போய்விட்டார் மோகன். அடுத்த நாள் தைரியமாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த பெண் யார் என்று பார்த்து விடலாம் என்று அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது இந்த முறை இந்த பெண் மோகனை பார்த்து நடனமாடி இருக்கிறார், டான்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு மேல் மோகனுடைய பயம் தலை தூக்கி விட்டது. இந்த 3 நாட்களுமே மோகன் எக்ஸ்பீரியன்ஸ் செய்த பல்வேறு விஷயங்களை தன்னுடைய நண்பர்கள், குடும்பத்தினர்கள், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொண்ட போது, பேசிய போது அவர்களும் தன்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ்களை பகிர்ந்திருக்கிறார்கள். மோகன் பீகாரை சார்ந்த நபர்.
தன்னுடைய வீட்டுக்கு லீவ் போட்டுட்டு போய்விட்டார். இருந்தால் என்னால் இங்கே இருக்க முடியாது என்கிற ஒரு பயம், இல்லை மனக்குழப்பம், மனப்பிராந்தியாக இருக்கலாம். ஒரு சில நாட்கள் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். வீட்டுக்கு போன மோகன், அவருக்கு முடியாமல் போய்விடுகிறது. ஒரு 3 நாட்களுக்கு பின்பு தகவல், மோகன் திரும்ப மாட்டார், மோகன் மறைந்து போனார் என்று. இப்போ கிராம மக்கள் எந்த அச்சத்தில் இருந்தார்களோ அது ஒரு உறுதியாக மாறத் தொடங்குகிறது. அடுத்த ரயில்வே ஆபீசரை, ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரை இந்தியன் ரயில்வே அனுப்புகிறது. இந்த நபரும் வருகிறார். 1 நாள், 2 நாள், 3 நாள், எதுவுமே நடக்கவில்லை. அதே நேரத்தில் அதே ரயில்வே டிராக்கில் இன்னொரு இடத்தில் ஒரு பெண்ணை பார்க்கிறார். அதே போன்ற எக்ஸ்பீரியன்ஸ். ரயில் ஓடும்போது இந்த பெண்ணும் ஓடுகிறார். ரயிலுக்கு முன்னாடி போய் ஓடுகிறார், ரயிலுக்கு மேல போய் ஓடுகிறார். ஆனால் ரயில் பக்கம் எதுவுமே நடக்கவில்லை. இவருக்கும் பயம். அடுத்த நாளே தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போனார். என்னால் இந்த வேலையில் இருக்க முடியாது, என்னை டிரான்ஸ்பர் செய்யுங்கள், இல்ல வேலையே இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, இங்கே நான் வேலையை பார்க்க மாட்டேன் என்று. சரி, 1966ஆம் ஆண்டிலிருந்து 67ஆம் ஆண்டு வரை நடக்கக்கூடிய இந்த சம்பவம், ஒரு ஆண்டுக்குள் 3 ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ்கள் மாற்றப்படுகிறார்கள். 3வது நபரும் வருகிறார். 3வது நபரும் அதே போன்ற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் செய்கிறார். நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், ரயிலை விட வேகமாக ஓடக்கூடிய இந்த பெண். அங்க இருக்கக்கூடிய மரத்தில் டான்ஸ் ஆடிக்கொண்டு பார்த்தேன், அங்க இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் நான் பார்த்தேன். இது போன்ற பல்வேறு இன்சிடென்ட்ஸ்களை அவர் எடுத்து வைக்கிறார். இப்ப இது எல்லாமே மக்கள் மனதில் இருந்த வதந்தியாக பார்க்கப்பட்டு ஒரு கதையாக வெளிவந்து இப்போ பல பேர் அதை உண்மையாக நான் பார்த்தேன், நடந்தது என்கிற விஷயத்தை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறார்கள். யாரு? அரசு அதிகாரிகள், அங்க வேலை பார்த்த நபர்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் அங்க கிடையாது, டிக்கெட் கவுண்டர் கிடையாது, அங்க கூட்டி துடைக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் அங்க வேலைக்கு வரமாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். அங்க வரக்கூடிய மக்கள், நாங்க அந்த ஸ்டேஷனில் வரமாட்டோம், நாங்க ரயில் பிடிக்க மாட்டோம் என்று வேறொரு ஸ்டேஷன்ல போய் பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அங்க ரயில் வந்து நின்றால் கூட அங்கிருந்து இறங்கக்கூடிய நபர்கள், நாங்க இங்க இறங்க மாட்டோம் என்று அடுத்த ஸ்டேஷன்ல போய் இறங்க தொடங்குகிறார்கள். அந்த ரயில் நிலையம் வருவதற்கு முன்பே, ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்பே அந்த ரயிலை ஓட்டக்கூடிய நபர்கள், ரயில் பைலட், ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் வந்து கொண்டிருந்தால் அதை 70-80ஆக மாற்றி அந்த ஸ்டேஷனை எவ்வளவு சீக்கிரம் கடக்க முடியுமோ அந்த அளவில் அவர்கள் கடக்க தொடங்குகிறார்கள். அதாவது ரயில் அங்க நிற்பதல்ல. இதற்கு மேல் வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய மக்களும் நீங்க பார்த்தீர்கள்னா, பேகுன் கோடார் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகிறது என்று தெரிந்தாலே போதும், ஜன்னலை, கதவுகளை எல்லாத்தையுமே மூடி, யாருமே அந்த முதல்ல நீங்க பார்த்தீர்கள்னா அந்த படியில் உட்கார்ந்துட்டு போவாங்க பயணிகள், அதெல்லாம் அங்க நடக்காது. இந்த விஷயம் ஃபயராக பரவ தொடங்குகிறது. ரயில்வே தன்னோட ரெக்கார்ட் புஸ்தகத்தில் இதை ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷனாக எழுதிவிடுகிறார்கள். அதாவது இந்த ஸ்டேஷனில் யாருமே வரவில்லை, போகவில்லை, எதற்காக இந்த ஸ்டேஷனை இயக்க வேண்டும் என்கிற அந்த விஷயம், இது ஒரு ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷன் என்று அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள், ரெக்கார்டில் ஏற்றப்பட்டு விட்டது. அப்போ இருந்த ஒரு எம்எல்ஏ, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ, அவரிடம் இந்த விசாரணை குழு போய் என்ன நடக்கிறது, ஏன் இந்த ரயில்வே ஸ்டேஷனை நீங்க மூட கூறுகிறீர்கள் என்று கூறிய போது அவர் கொடுத்த பதில், ஆமாம், இங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் இது போன்ற பல்வேறு கதைகளை கூறியிருக்கிறார்கள், இங்க இதற்கு மேல் ரயில் நிறுத்துவதே தவறு. நேபால் மெஹ்தா என்கிற இந்த நபர், அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்போ சுதீர் மெஹ்தோ, அவரிடமும் இது போன்ற ஒரு தகவல் போயிருக்கிறது. அதாவது விசாரணை குழுவே அமைத்திருக்கிறது ரயில்வே, இந்தியன் ரயில்வேஸ், இதை மூடுவதற்கு முன்பு அவரும் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்ததன் பின்பு, அதாவது அதிகாரிகள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஸ்டேஷன் மாஸ்டர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், எம்எல்ஏ கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்டோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கு பின்பு அந்த ஸ்டேஷனை இதற்கு மேல் நாங்கள் இயக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறது இந்தியன் ரயில்வேஸ். காலப்போக்கில் வருடம் கடந்ததற்கு பின்பு முக்கியமாக இது போன்ற ஹாண்டட் பிளேசஸ்களை வைத்து பல்வேறு நபர்கள் அங்க போறதுக்கு விருப்பப்படுவார்கள். இதுவே ஒரு பிசினஸாகவும் மாறிவிட்டது, டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறிவிட்டது.
கால்கட்டா சுற்றி பார்க்க வரக்கூடிய நபர்கள், அதாவது கால்கட்டாவிலிருந்து ஒரு 260-270 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பேகுன் கொடாரி என்கிற ஸ்டேஷன். அப்போ அங்கே வரக்கூடிய நபர்களிடம் பணத்திற்கு ஆசைப்பட்டு எக்ஸ்ட்ரா பணத்தை எல்லாம் வாங்கி நாங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டேஷனை காட்டுறோம் என்று கூட்டி போவார்களாம். ஆனால் பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் யாருமே போவதில்லை. ஏன்னா இரவானாலே அங்கே அக்கம் பக்கத்தில் கூட யாருமே வரமாட்டார்கள். அந்த பெண்ணுடைய கதை, பெண் அந்த தண்டவாளம், அந்த ரயில்வே ட்ராக், ரயில்வே பிளாட்ஃபார்ம், அந்த ரயில்வே பிளாட்ஃபார்மை பார்த்து கொண்டே அந்த பெண் ஓட்டம் பிடிப்பது, ரயிலை பார்த்து கொண்டே அந்த பெண் ஓட்டம் பிடிப்பது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கதையாக இருந்திருக்கிறது. இப்போ அங்க போகக்கூடிய மக்கள் போட்டோவெல்லாம் எடுத்து அந்த இடத்த பார்த்தால இந்த போட்டோ நீங்க பார்க்கலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷனோட போட்டோ நான் எடுத்து காட்டுகிறேன். ஒரு ஹாண்டடான ரயில்வே ஸ்டேஷன் போட்டோ தான் இருக்கிறது, ஒரு சிறிய ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு பின்பு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், மூட நம்பிக்கை இல்லாத நபர்கள், பேய் பிசாஸ் மீது நம்பிக்கை இல்லாத இளைஞர்கள், அவர்கள் மீண்டும் ஒரு முறை அரசாங்கத்தை நாடி இருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி அப்போ உள்ள ரயில்வே மினிஸ்டர், வெஸ்ட் பெங்காலை சார்ந்த நபராக இருந்ததால் இது போன்ற கதைகள் அவருக்கும் போயிருந்திருக்கிறது. பேகுன் கொடாரி என்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது, இங்கே பேய் நடமாடும்படி ஒரு கதை இருக்கிறது, ஏன் இதை நம்ம விசாரிக்க கூடாது? சரி, மம்தா பானர்ஜி ரயில்வே ஸ்டேஷனா? இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கீங்களா, லாலு பிரசாத் யாதவ் இருக்கும்போது கூட அவரும் ஒரு முயற்சி எடுத்திருந்தார். ஆனால் அப்ப அந்த முயற்சி சக்சஸ்ஃபுல் ஆகவில்லை. அப்பவும் இது போன்ற ஒரு குழு அமைக்கப்பட்டது. அப்போ 9 நபர்கள் கொண்ட குழு இந்த இடத்தில் போய் இரவு முழுவதும் தங்கி, நாங்க இந்த இடத்தில் தங்கி இருந்தோம், எங்களுக்கு எதுவுமே பார்க்க முடியவில்லை, எங்களுக்கு ஒரு சத்தம் மட்டும் கேட்டது. பின்னாடி போய் பார்க்கும்போது அங்க ஒரு சில கிராம மக்கள் அந்த சத்தத்தை போட்டபடி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருந்தார்கள். இப்போ மம்தா பானர்ஜியுடைய அரசாங்கம் அண்ட் அவர் ரயில்வே மினிஸ்டராக இருக்கும்போது 2009ஆம் ஆண்டு ஒரு குழுவை அமைக்கிறார். பேரானார்மல் எக்ஸ்பர்ட்ஸ்கள் 11 நபர்கள் கொண்ட இந்த குழு, சயின்டிஸ்ட் அண்ட் பேரானார்மல் எக்ஸ்பர்ட்ஸ்கள். இவர்கள் எல்லாருமே முடிவெடுக்கிறார்கள், இன்னைக்கு இரவு முழுவதும் எந்த நேரத்தில் இந்த ரயில் வருகிறதோ, ஏன்னா இந்த 42 வருடங்கள் ரயில் வரவில்லை என்று எங்கேயுமே எழுதவில்லை, ரயில் அந்த தண்டவாளத்தில் போயிருக்கிறது, ஆனால் இந்த ஸ்டேஷனில் ரயில் நிற்காது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் வருவதற்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் முன்னாடியே ரயிலுடைய ஸ்பீடை ஏற்றி விடுவார்கள். அந்த அளவில் பயம். இது எல்லாமே ரெக்கார்டில் இருக்கிறது. இந்த பேரானார்மல் எக்ஸ்பர்ட்ஸ் 42 வருடங்களுக்கு பின்பு ஒரு நாள் இரவு அங்க போய் தங்கி இருக்கிறார்கள். எங்கெல்லாம் இந்த பெண்ணை பார்த்ததாக அந்த ரயில்வே ரெக்கார்ட் புஸ்தகத்தில் எழுதியிருந்தது, அதாவது டிக்கெட் கவுண்டர், ரயில்வே ட்ராக், அந்த பிளாட்ஃபார்ம், எத்தனை மணிக்கு, எங்கெல்லாம் மரத்திற்கு மேல, இங்க எல்லா இடத்துக்குமே இவர்கள் டெஸ்ட் செய்வதற்காக போயிருக்கிறார்கள். மாலை ஒரு 5 மணிக்கு மேல இவர்களோட ரிசர்ச் தொடங்கி இருக்கிறது. கொஞ்ச நேரம் ஒரு சில மணி நேரம் ரயில்வே டிக்கெட் கவுண்டருக்கு வெளியில, ஒரு சில மணி நேரம் பிளாட்ஃபார்ம்ல, ஒரு சில மணி நேரம் அங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் டேப்புக்கு பக்கத்துல டாய்லெட், இது போன்ற பல்வேறு இடங்கள்ல அவங்க எங்கேயுமே அவர்களால் இந்த பேருக்கான எந்த விதமான அடையாளமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பேரனார்மல் எக்ஸ்பர்ட்ஸ்கள் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் எல்லாம் நீங்க பார்த்தீர்களா, இது போன்ற அசாதாரணமான அமானுஷ்யமான விஷயங்கள் அந்த ரெக்கார்டில் வந்துவிடும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதற்கான குறியை காட்டிவிடும். நீங்க இன்டர்நெட்டில் போய் பார்த்தீர்கள்னா இது போன்ற பல்வேறு வீடியோக்கள் இருக்கிறது. நம்புங்கள் நம்பாமல் போங்கள், அது வேற விஷயம். பட் இந்த ஒரு ரிசர்ச் இருக்கிறது. இவர்கள் போய் பார்க்கும்போது இவர்களுக்கும் ஒரு சத்தம் நடுராத்திரியில் இவர்கள் கேட்டிருக்கிறது. உடனடியாக எங்கிருந்து சத்தம் வருகிறதோ அங்க போய் அந்த லைட் எல்லாம் அடிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு பூனை மாதிரி ஓடி இருக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. அதாவது பெண்ணை இவர்கள் பார்க்கவில்லை. அப்போ லாலு பிரசாத் யாதவ் அவர் காலகட்டத்தில் அனுப்பிய ஒரு குழு, இப்போ மம்தா பானர்ஜி காலகட்டத்தில் அனுப்பிய குழு, 2 பேருமே கொடுத்த விஷயம், இங்க எந்த விதமான அமானுஷ்ய செயலும் நடக்கவில்லை, எந்த விதமான பேரானார்மல் ஆக்டிவிட்டியும் நடக்கவில்லை என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். இப்போ மம்தா பானர்ஜியோட டர்ன். என்ன செய்யறது, எப்படி இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஆபரேஷனுக்கு கொண்டு வருவது என்ற அந்த முடிவு மம்தா பானர்ஜி கையில். இப்போ மம்தா பானர்ஜி அனைத்து ரிப்போர்ட்ஸ்களுமே கொண்டு வர கூறியிருக்கிறார். அதில் எம்எல்ஏ உடைய ரிப்போர்ட், சீஃப் மினிஸ்டர், டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டருடைய ரிப்போர்ட்,
அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களோட ரிப்போர்ட். சரி, இந்த பெகோன் கொடார் என்கிற கிராமம் இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறியதற்கு பின்பு பல்வேறு நியூஸ் சேனல்கள் அங்க போய் செய்தியெல்லாம் சேகரித்து வந்தார்கள். யார் இந்த பெண் என்று கேட்டபோது அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் நம்பக்கூடிய அந்த கதை, இந்த கிராமத்தில் ஒரு பெண் வசித்து வந்தார். இந்த பெண் தண்டவாளத்தில் வந்து சுசைட் செய்து கொண்டாள், தற்கொலை செய்து கொண்டாள். அந்த பெண்ணுடைய ஆத்மா தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறது. இதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் ஆழமாக நம்பி வருகிறார்கள். ஒரு பெண்ணின் ஆத்மா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பதாக. எனிவேஸ், மம்தா பானர்ஜி இதெல்லாம் நான் நம்புவதல்ல. முதல் முறையாக இந்த ரயில்வே டிராக்கில் ஒரு ரயில் வந்து நிற்கிறது. 42 வருடங்கள் பின்பு ராஞ்சி ஹட்டியா எக்ஸ்பிரஸ், செப்டம்பர் 10, 2009 அதிலிருந்து இன்னைக்கு வரை இந்த ரயில்வே ஸ்டேஷன் மீண்டும் ஒரு முறை ஆபரேஷனில் வந்திருக்கிறது. இங்க ரயில் நிறுத்தப்படுகிறது. முதல் முறையாக இந்த ரயிலை, இந்த ஹட்டியா ராஞ்சி எக்ஸ்பிரஸை நிறுத்திய போது அங்கிருந்து இறங்கிய ஒரு சில நபர்கள் மிகவும் பயந்து போய் தான் இறங்கி இருக்கிறார்கள். அதுல இருந்து பல நாட்கள் வரை பயந்து தான் ஒரு நபர் 2 நபர் அந்த மாதிரி போய் இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா மக்கள் மனதில் இருந்த அந்த அச்சம், அந்த பயம், அந்த மூட நம்பிக்கை அனைத்துமே இன்னைக்கு மாயமாகி வருகிறது. ஆனால் இன்னைக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் 5 மணிக்கு மேல எந்த ரயிலும் நிற்பதல்ல. அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் 5 மணிக்கு மேல இந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியேறி விடுவார்கள். இந்த ஸ்டேஷனில் யாருமே இருப்பதல்ல. அதே போன்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களும் 5 மணிக்கு மேல இந்த ஸ்டேஷனுக்கு அருகே கூட வர மறுத்து வருகிறார்கள். 2009 ஆண்டிலிருந்து இன்னைக்கு 2024 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு பின்பு கூட இன்னைக்கும் அந்த மூட நம்பிக்கையை, அந்த அவநம்பிக்கையை, அந்த ரூமரை உடைக்க முடியவில்லை. இந்த ஒரே ஒரு ஸ்டேஷன் தானா? கிடையாது. இதே போன்ற 10 ரயில்வே ஸ்டேஷன்ஸ்கள் இந்தியாவில் இருக்கிறது. ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியா என்று நீங்க சர்ச் செய்து பார்த்தீர்கள்னா உங்களுக்கு தெரிய வரும். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ்கள், பேர்கான் ரயில்வே ஸ்டேஷன் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிறது. இது ஒரு ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷனாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாமே ரயில்வேஸோடைய ரெக்கார்ட் புஸ்தகத்தில் இருப்பதாக தகவல். 2வது, இந்த ஸ்டேஷன்களில் எந்த ரயிலும் நிற்பதில்லை, யாருமே ஏறுவதில்லை, இறங்குவதில்லை. எப்படி பேகோன் கோடா ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது அதே போன்ற ரயில்வே ஸ்டேஷன் தான் இதுகளும். சித்தோர் ரயில்வே ஸ்டேஷன் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது. பேகோன் கோடார், அதற்கான கதையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். நைனி ரயில்வே ஸ்டேஷன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. தோம்பவலி ரயில்வே ஸ்டேஷன் மகாராஷ்டிராவில். இது போன்ற இன்னும் ஒரு 4 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. மொத்தம் 9 ரயில்வே ஸ்டேஷன், 10 மொத்தம். அதுல 1 ஹாண்டட் என்கிற அந்த பெயரை நீக்கிவிட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய அந்த 9 ரயில்வே ஸ்டேஷனில் இன்னைக்கும் ஹாண்டட் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ ஒரு விதத்தில் அமானுஷ்ய செயல் இருப்பதாக கூறி வருகிறார்கள். இந்த கதை நிச்சயமாக ஒரு மூடநம்பிக்கைக்கான கதை மட்டும்தான். ஒரு அமானுஷ்யம் என்கிற வார்த்தையை வைத்து ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கதை வந்திருந்தால் கூட அதை 42 வருடங்கள் வரை நம்பி அந்த ரயில்வே ஸ்டேஷனை இயக்க விடாமல் எந்த அளவில் அந்த கதை இருந்திருக்கிறது. இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீர்கள்னா ரயில்வே ஸ்டேஷனை தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு பின்பு கூட 5 மணிக்கு மேல அந்த ரயில்வே ஸ்டேஷனை இயக்க மறுத்து வருகிறது இந்தியன் ரயில்வே. இப்போ இந்த கதைக்கான முடிவில் வந்துவிட்டோம். அடுத்து இந்த சீரீஸில் பல கிரைம் ஸ்டோரிஸ்களை கொண்டு வர இருக்கிறோம். அதாவது நடந்து முடிந்த கதைகள், அதற்கான ஆதாரபூர்வமாக என்னெல்லாம் இருக்கிறது அதை மட்டும்தான் நாங்கள் கொண்டு வருவோம் ஒழிய ஆதாரம் இல்லாத கதைகளை நாங்கள் கொண்டு வர மாட்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.